வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் பயங்கர நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை, இலங்கைக்கும் அச்சுறுத்தலா? ஜனாதிபதி உட்பட அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும், தயாசிரி விடுத்த எச்சரிக்கை. எந்த நிலையிலும் உடல் ரீதியான தண்டனை விதிக்கப்படக்கூடாது, கல்வி அமைச்சு அதிரடி சுற்றறிக்கை. புதிய கம்மன்பில வெளியிட்ட நூல் ஒரு திட்டமிட்ட நாடகம், சீலரத்ன தேரர் கடும் விசனம். ரஷ்யாவிடம் எரிபொருள் கொள்வனவு, ட்ரம்பை பகைத்துக் கொள்ள வேண்டாம், சம்பிக்க அறிவுரை. ஈரானின் மின் நிலையங்கள் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள், விரைவில் போர் நிறைவு பெறும், ட்ரம்ப் அதிரடி. ட்ரம்பின் உரையை தொடர்ந்து அதிகரித்த கச்சா எண்ணெய் விலை. வீதியை கடக்க முற்பட்ட சிறுவன் மோட்டார் சைக்கிள் மோதி பலி, மட்டக்களப்பில் துயரம். இன்று முதல் இலங்கையின் வானிலையில் திடீர் மாற்றம், மக்களுக்கு எச்சரிக்கை. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மூழ்கி இளைஞன் உயிரிழப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. இந்தோனேஷியாவின் டெர்னேட் கடற்கரைக்கு அப்பால் வடக்கு மொலுக்கா கடற்பகுதியில் 7.8 ரிக்டர் அளவிலான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அருகிலுள்ள தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் டெர்னேட் கடற்கரைக்கு அப்பால் வடக்கு மலுக்கா கடற்பகுதியில் 7.8 ரிக்டர் அளவிலான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி வியாழக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது. இதன் மையப்புள்ளி இந்தோனேஷியாவின் டெர்னேட் நகரத்தில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையில் சுமார் 127 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்க மையப்பகுதியை சுற்றியுள்ள 1000 கிலோமீட்டர் பரப்பளவில் குறிப்பாக இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா கடற்கரை பகுதிகளில் சுனாமி அலைகள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை முறைமை எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தோனேஷியாவின் சில கடற்கரை பகுதிகளில் கடல் மட்டத்தை விட 0.3 மீட்டர் முதல் 1 மீட்டர் உயரம் வரை அலைகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குவாம், ஜப்பான், மலேசியா, பப்புவா நியூகினியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளின் கடற்கரை பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கு குறைவான அளவில் அலைகள் இருக்கலாம் என முன்னறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் இந்த நிலநடுக்கம் 7.8 ரிக்டர் அளவில் பதிவானதாகவும் பின்னர் அது 7.4 திருத்தப்பட்டதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் கடற்கரை பகுதிகளில் சிறிய அளவிலான கடல் மட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் ஆனால் சுனாமி சேதம் ஏற்படும் அபாயம் இல்லை என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பரப்பு தீவுகள் மற்றும் அதன் பிரதேசங்களுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு ஆழி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் தான் மின்கட்டணம் உயர்வடைந்துள்ளது. மின்கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வலுசக்தி துறையில் அரசாங்கம் பாரியதொரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. சூரிய மின்சக்தி திட்டத்தை அரசாங்கம் பலவீனப்படுத்தியுள்ளது. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒரு அலகுக்கு 34 ரூபாய் அளவில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தொகை 15 முதல் 19 ரூபாயாக குறைக்கப்பட்டது. மின்சார சபையின் சுயாதீன பாதுகாக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மின்சார சபையை கலைத்து அதன் பொறுப்பு மற்றும் கடமைகளை 4 நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளார். எந்த நிறுவனங்கள் எந்த பணியை செய்கிறது என்பது சந்தேகத்திற்கிடமாகவே காணப்படுகிறது. புதிய மின்சார சட்டத்திற்கு அமைய மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு எந்த நிறுவனத்திற்கும் அதிகாரமில்லை. ஆனால் திருத்த பணிகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு சில பகுதிகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படுகிறது. மின் கட்டண உயர்வு பெரிதொரு பிரச்சனையாக காணப்படுகிறது. மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன. தரமற்ற நிலக்கரி விவகாரத்துக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை மோசடியுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என்றார். பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
இந்த சுற்றறிக்கையானது அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், அறிவேனாதிபதி, தேரர்கள் மற்றும் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29 தேதியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது. எந்த நிலையிலும் எந்தவிதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது. தவறு செய்பவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விடயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில வெளியிட்டுள்ள நூலானது ஒரு திட்டமிட்ட நாடகமாகும். இது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தென்படுகிறது என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது மக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளோ அழைக்கப்படாமை பாரிய சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. உண்மையாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அக்கறை இருந்திருந்தால் இந்த நூல் தொடர்பில் உரிய விசாரணை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அவ்வாறு எந்தவித உத்தியோகபூர்வ தரப்பினரும் இன்றி இவ்வாறானதொரு நூலை வெளியிடுவது யாரை பாதுகாப்பதற்கான முயற்சி? உதய கமன்பில என்பவர் இருவேறு நிலைப்பாடுகளை கொண்ட ஒரு நபர். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் தற்போது வரிசையாக அமர்ந்து கொண்டு இவ்வாறான கருத்துக்களை கேட்பது வேடிக்கையாக உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக விரல் நீட்டுவதை விடுத்து அன்றைய காலப்பகுதியில் ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? குறித்த நிகழ்வில் உரையாற்றப்பட்ட விடயங்கள் மற்றும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் சரியானவை அல்ல என்பதை உணர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அங்கிருந்து பாதியிலேயே வெளியேறியமையானது அவர் எடுத்த மிக சரியான தீர்மானமாகும். கம்மன்பில போன்றவர்களின் இத்தகைய செயல்பாடுகள் மக்களின் மனதை விகாரப்படுத்தி இனவாதத்தை தூண்டும் முயற்சியாகும். இவ்வாறான அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்கி நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பகைத்துக் கொள்ளும் எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்காது. ஆகவே ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை அரசாங்கம் கொள்வனவு செய்யாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். புத்தாண்டு நாட்டு மக்களுக்கு சுபமானதாக அமையாது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதலை குறிப்பிட்டுக் கொண்டு எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது மின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடி மற்றும் தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுகிறது. நீர்மின் உற்பத்தியை குறைத்து எரிபொருள் மற்றும் நிலக்கரி ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காகவே அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கான விலை மனு கோரல்கள் அரசாங்கத்திற்கு இணக்கமான தரப்பினருக்கே வழங்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறானது. எதிர்காலத்தில் வலுசக்தி துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என்றார். ஈரானுடனான போர் 2 அல்லது 3 வாரங்களில் நிறைவடையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் குறித்த முக்கிய தகவலை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ட்ரம்ப் அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வெள்ளை மாளிகையில் இருந்து உரையாற்றினார். தொடர்ந்து உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி, ஈரானுக்கு எதிரான தற்போதைய இராணுவ நடவடிக்கைகளின் நோக்கங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்டன என்றும் அடுத்த 2 தொடக்கம் 3 வாரங்களுக்குள் ஈரானின் அனைத்து மின் நிலையங்கள் மீதும் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பெரும் தாக்குதல்கள் ஈரான் மீண்டும் கற்காலத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்காவால் திட்டமிடப்பட்ட பல இராணுவ தாக்குதல்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவடைந்து விட்டதாகவும் எஞ்சிய பணியை நிறைவு செய்வதற்கு மிக குறைந்த காலமே தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்நாட்டின் உட்கட்டமைப்பு முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. முக்கிய கடல் வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் தடைகள் விரைவில் நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு ட்ரம்பின் உரையின் மூலம் தகர்த்தப்பட்டதே இதற்கு காரணமாகும். ஜனாதிபதி உரை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 காணப்பட்டது. உரையின் போது விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட போதிலும் இறுதியில் அது சுமார் 4 வீதத்தினால் அதிகரித்து தற்போது ஒரு பீப்பாய் $105.38 உயர்ந்துள்ளது. உலகின் மொத்த எரிசக்தி தேவையில் சுமார் 20%
இந்த குறுகிய கடல் வழி பாதையூடாகவே கொண்டு செல்லப்படுவதால் இது உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஆட்சி மாற்றம் அல்லது ஈரானின் உட்கட்டமைப்புகளை அழிப்பது குறித்து ட்ரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கைகள் விநியோக சங்கிலிக்கு மேலும் அச்சுறுத்தலாக அமையும் என முதலீட்டாளர்கள் அஞ்சுவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2வது சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த 2ஆம் தேதி கொழும்பில் 1வது சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது சமஷ்டி முறையிலான அரசமைப்புக்கான சமூக ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்தல் மற்றும் இனப்பிரச்சினை தீர்வில் தனித்து செயற்படுவதில்லை போன்ற முக்கிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த 19ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட நெருக்கடி நிலைகள் காரணமாக அச்சந்திப்பு குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்களான காசா ரத்தினவேல், வி புவிதரன், பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன், சுகந்தி ராஜகுலேந்திரா, வாசா நிரஞ்சன், ஞாக ரணிதா மற்றும் மா யூட் தினேஷ் ஆகியோர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் கூடி இது குறித்து ஆராய உள்ளனர். சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் வசதியை பொறுத்து இந்த 2வது தீர்க்கமான சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மட்டக்களப்பு மயிலம்பாவளி பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 10 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். மயிலம்பாவளி விபுலானந்த வித்தியாலயத்தில் தரம் 6 வகுப்பில் கல்வி கற்று வந்த மகேந்திரன் ரஜுவன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மயிலம்பாவளி கொம்பு பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற தீர்த்த உற்சவத்தின் பின்னர் தனது மூத்த சகோதரனுடன் வீடு நோக்கி சென்ற இச்சிறுவன் பிரதான வீதியை கடக்க முயன்ற போது மோட்டார் சைக்கிளில் மோதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த மோட்டார் சைக்கிளில் இருவர் பயணம் செய்ததாகவும் இவர்கள் மட்டக்களப்பிலிருந்து புலனறுவை உள்ள மரண வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வேளை சிறுவன் திடீரென வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் விசாரணைகளை ஆரம்பித்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குர்நாகல் மாவட்டத்தின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். களுத்துறை தொடக்கம் காலி, ஹம்பாந்தோட்டை, பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கண்டி தெல்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கும்புக்கந்துர பகுதியில் உள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெல்தனிய போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த இளைஞன் தலாத்தோயா பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த இளைஞர் தனது நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெல்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பதிவுச் சான்றிதழ்களின்றி சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர்.
போலி ஆவணங்களை தயாரித்து வாகன கடத்தலில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் தொடர்பாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். குறித்த விசாரணைகளுக்கு அமைய நேற்று மீககவத்த மற்றும் கந்தானை போலீஸ் பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது உரிய ஆவணங்களின்றி வாகனங்களை வைத்திருந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 3 கார்கள், 2 ஜீப் ரக வாகனங்கள், ஒரு லோரி, ஒரு மோட்டார் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 21, 39 மற்றும் 44 வயதுடையவர்கள் எனவும் கந்தானி மற்றும் மீககவத பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் மன்னார் வட்டக்கண்டல் அடம்பன் தாழ்வை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரத்னகோபால் சுதர்ஷன் அவர்கள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகரை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ரத்தினபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகசபை புவனேஸ்வரி அவர்கள் 1/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஏழாலயத்திற்கு மயிலங்காட்டை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் பத்மநாதன் அவர்கள் 30/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகர் களபூமி தன்னை பிள்ளையார் கோவிலடியை பிறப்பிடமாகவும் களபூமி சந்திரத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நவரத்னம் ராஜரோஜ ரௌத்ர அலங்கார அம்மை அவர்கள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.